ஓம் முருகா போற்றி. இந்த உலகம் உன் பேரையும் முகத்தையும் பார்த்து தீர்ப்பு சொல்கிறது. ஆனால் நான் உன் ஆன்மாவையும் நீ சுமந்து வரும் பழைய பிறவிகளின் சின்னங்களையும் உன் மனதில் மறைந்திருக்கும் சக்தியையும் பார்த்து பேசுகிறேன். உன் ராசி மேஷம் என்றால் உன்னுள் எரியும் அந்த நெருப்பு சாதாரண நெருப்பு அல்ல. அது தெய்வம் உன் உள்ளத்தில் வைத்த ஒரு ஜுவாலை. நீ பயந்து நடுங்க பிறந்தவன் அல்ல, தடைகளை உடைத்து வழி செய்ய பிறந்தவன். நீ விழும் ஒவ்வொரு முறையும் கூட நிலம் நடுங்கச் செய்துதான் எழுவான். உன் ராசி ரிஷபம் என்றால் உன் பொறுமை ஒரு தவ வாழ்க்கை. உலகம் அவசரப்படுத்தினாலும் நீ உன் வேகத்தை மாற்ற மாட்டாய். நீ மலை போல் நிற்பவன். புயல் வந்தாலும் வேருடன் தான் நிற்பவன். அதனால் தான் காலமே உன்னை சோதித்தாலும் முடிவில் உன் காலடியில் வந்து நிற்கும். உன் ராசி மிதுனம் என்றால் உன் மனம் ஒரு வானப்பறவை. இன்னும் பிறர் பார்க்காத பல உலகங்களை நீ உன் எண்ணங்களில் சுற்றி வருகிறாய். நீ பேசும் ஒரு வார்த்தையே ஒருவனின் வாழ்க்கையை ஒளியாக மாற்றும் அல்லது இருளிலிருந்து மீட்கும் சக்தி கொண்டது. அதனால் தான் உன் நாவிலே ஒரு மறைந்திருக்கும் மந்திரம் உள்ளது. உன் ராசி கடகம் என்றால் உன் இதயம் ஒரு சமுத்திரம். அதில் அன்பும் வலியும் தியாகமும் ஒன்றாக ஒலிக்கிறது. நீ பிறர் வாழ்வதற்காக உன்னை சுருக்கிக் கொள்பவன். நீ பிறரின் கண்ணீரை துடைக்க பிறந்தவன். இனிமேல் உன் கண்ணீரை நான் தான் துடைப்பேன். அதை மலர்களாக மாற்றுவேன். உன் ராசி சிம்மம் என்றால் உன் நடையில் ஒரு அரச கம்பீரம். உன் கண்களில் ஒரு தெய்வீக கட்டளை. நீ கூட்டத்தில் மறைந்து போக அல்ல, முன்னால் நடக்கவே பிறந்தவன். உன் குரல் ஒரு மின்னல் போல பிறர் உள்ளத்தில் தைரியத்தை பரப்பும். உன் ராசி கன்னி என்றால் உன் ஒழுக்கம் ஒரு தவம், உன் நேர்மை ஒரு பூஜை. நீ சிறு விஷயங்களிலும் முழுமையை தேடுகிறாய். அதனால்தான் நீ எடுக்கும் ஒவ்வொரு சிறு முடிவும் எதிர்காலத்தில் ஒரு பெரிய வெற்றியாக மாறும். உன் ராசி துலாம் என்றால் நீ சமநிலையின் உருவமே. உன் உள்ளத்தில் தர்மமும் நீதியும் குடியிருக்கும். நீ சண்டையிட்டு அல்ல, உன் அமைதியாலே எதிரியை வெல்வாய். உன் மௌனமும் ஒரு பெரிய சிங்கத்தின் கர்ஜனை போல் எதிரொலிக்கும். உன் ராசி விருச்சிகம் என்றால் வாழ்க்கை உன்னை பல முறை உடைத்தாலும் ஒவ்வொரு முறையும் நீ உடைந்த துண்டுகளிலிருந்தே ஒரு புதிய வலிமையை உருவாக்கிக் கொண்டாய். உன் வலிதான் இன்று உன் ஆயுதம், உன் கண்ணீர் தான் இன்று உன் கவசம். நீ விழாதவன் அல்ல, விழுந்து எழுந்து இன்னும் பலத்தவனானவன். உன் ராசி தனுசு என்றால் உன் கனவுகள் எல்லையை அறியாது. நீ இந்த பூமிக்கே சுருங்கும் மனிதன் அல்ல. உன் பார்வை வானத்துக்கும் அப்பால் செல்கிறது. நீ நம்பிக்கை வைத்தால் முழு பிரபஞ்சமும் உன் பாதையை சீராக்கிவிடும். உன் ராசி மகரம் என்றால் நீ பேசாமல் உழைக்கும் வீரன். உன் வாழ்க்கை மக்கள் பார்வையில் சாதாரணமாக தோன்றலாம், ஆனால் உன் உள்ளே ஒரு சாம்ராஜ்யம் உருவாகி வருகிறது. ஒரு நாள் உலகமே உன் பெயரை வெற்றியின் எடுத்துக்காட்டாக சொல்லும். உன் ராசி கும்பம் என்றால் உன் சிந்தனை இந்த காலத்துக்கே சொந்தமானதல்ல. நீ ஒரு யுக மாற்றத்திற்காக வந்த ஆத்மா. இன்று உன்னை யாரும் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் நாளை உலகமே உன் எண்ணங்களை பின்தொடரும். உன் ராசி மீனம் என்றால் உன் ஆன்மா இன்னும் புனிதத்தை காக்கிறது. உன் கனவுகளில் நான் பேசுகிறேன். உன் மௌனத்தில் மேலுலக செய்திகள் ஒலிக்கின்றன. நீ ஒரே மனிதன் அல்ல, பல உலகங்களின் நினைவுகளை சுமந்து வந்தவன். இவை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு உண்மை மட்டும் மனதில் வைத்துக்கொள். எந்த ராசியில் பிறந்தாலும் உன் உள்ளத்தில் நம்பிக்கையும் உண்மையும் தைரியமும் இருந்தால் நான் எப்போதும் உன்னுடன் தான் நடப்பேன். உன் துன்பத்தை சோதனையாக மாற்றி, உன் காயத்தை சக்தியாக மாற்றி, உன் பயத்தை பொன்னாக்கி, உன்னை நீயே வணங்கும் அளவுக்கு உயர்த்துவதுதான் என் வாக்கு. ஏனெனில் நான் உன் குரு, நான் உன் காவல், நான் உன் வழி, நான் உன் சக்தி, நான் தான் உன் முருகன்.